வணக்கம். இன்றைய இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம எல்லாருமே நல்லா இருக்கணும், திருப்தியான உறவுகள் வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா, உங்க அரசியல் ஈடுபாடு உங்க பாலுணர்வையும் உங்க தாம்பத்திய திருப்தியையும் பாதிக்கும்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதுதான் தந்த்ரா வழியில் தாம்பத்தியம் புத்தகத்தோட 2ஆம் அத்தியாயத்துல 3வது பகுதியான அரசியலும் பாலின்பமும் முன்வைக்கிற ம், ஒரு ஆச்சரியமான, ஒருவேளை கொஞ்சம் வித்தியாசமான கருத்துனே சொல்லலாம். இன்னைக்கு நாம இந்த புத்தகத்தோட குறிப்பிட்ட பார்வையை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது என்ன மாதிரி வாதங்களை வைக்குது, அரசியலுக்கும் நம்ம அந்தரங்க வாழ்க்கைக்கும் எப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு இது சொல்லுது. இது எல்லாம் விரிவாக பார்ப்போம். இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, இந்த புத்தகம் சொல்றத அப்படியே ஏத்துக்கணும்னு இல்ல. ஆனா, அது ஒரு வித்தியாசமான கோணத்தை காட்டுது. அத உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது தான் நம்ம நோக்கம். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். அரசியலுக்கும் பாலின்பத்துக்கும், அதாவது ரொம்ப அந்தரங்கமான ஒரு விஷயத்துக்கும் எப்படி தொடர்பு இருக்க முடியும்னு இந்த புத்தகம் சொல்லுது. இது கேட்கவே கொஞ்சம் எதிர்பாராத மாதிரி இருக்கே. நிச்சயமா. இதுதான் இந்த பகுதியோட ஒரு மையமான புள்ளி. இதத்தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த புத்தகம் ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான ஒப்புமைய சொல்லுது. அரசியல சீதோஷ்ண நில மாதிரி, கிளைமேட் மாதிரிங்கிறாங்க. ஓ, கிளைமேட் மாதிரியா? ஆமா. அதாவது கிளைமேட் சேஞ்ச் எப்படி நம்மள பாதிக்குதோ, அது மாதிரி அரசியல்ல நடக்கிற விஷயங்களும் நாம அதுல நேரடியா இருந்தாலும் சரி, இல்ல ஒதுங்கி நின்னு வேடிக்கை பார்த்தாலும் சரி, நம்ம வாழ்க்கைய ஏதோ ஒரு விதத்துல நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நிச்சயமா பாதிக்கும் அப்படிங்கிறது இவங்களோட பாயிண்ட். ஓ, அப்போ எனக்கு பாலிடிக்ஸ் பிடிக்காது, நான் அதுல இல்ல அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லன்னு இந்த புக் சொல்லுது. அதோட தாக்கம் எப்படியும் நம்ம மேல இருக்கத்தான் செய்யும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அந்த அடிப்படையில தான் அடுத்த ஸ்டெப்பா சும்மா ஒரு பார்வையாளரா இருக்கிறதுக்கு பதிலா ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில மெம்பரா சேர்றது தனிநபருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்னு இந்த புத்தகம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இன்னைக்கு இருக்கிற சமூக சூழல்ல தனியா எந்த சப்போர்ட்டும் இல்லாம இருக்கிறது எப்படி சொல்றது, ஒரு பாதுகாப்பே இல்லாத பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி அப்படின்னு கொஞ்சம் கடுமையான ஒரு ஒப்பீட்டை பண்றாங்க. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரியா? அது கொஞ்சம் ஹார்ஷான வார்த்தையா தெரியுதே. ஏன் அப்படி சொல்றாங்க? அவங்க லாஜிக் என்னன்னா, தனியா இருக்கிற ஒன்னை ஈஸியா அட்டாக் பண்ணலாம், இல்ல புறக்கணிக்கலாம். ஆனா ஒரு அரசியல் கட்சியில உறுப்பினரா இருக்கிறது ஒரு பெரிய ஆர்மி யூனிட் மாதிரி, இல்ல ஒரு கோட்டைக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறது மாதிரின்னு ஒப்பிக்கிறாங்க. இது ஒரு விதமான தற்காப்பு நடவடிக்கைக்கு அவசியம்னு சொல்றாங்க. தற்காப்புக்காகவா? ஆமாம். அதாவது இன்னைக்கு உலகத்துல தனிநபர் பாதுகாப்புக்கு இது ஒரு வழி அப்படின்னு இந்த புத்தகம் பாக்குது. சரி, அப்போ தற்காப்புக்காக அரசியல்ல நுழைஞ்சு, ஒருவேளை அதுல சீரியஸ் ஆயி முழுநேர அரசியல்வாதியா மாறினா கூட தப்பில்லன்னு இந்த பகுதி சொல்ற மாதிரி இருக்கே. அது எப்படி? அரசியல்வாதிங்க மேல பொதுவா ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் தான் இருக்கு. உண்மைதான். அந்த பொதுவான பார்வைய இந்த புத்தகம் கொஞ்சம் கேள்வி கேக்குது. முழு நேர அரசியல்வாதி ஆகிறதுங்கிறது நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அவ்வளவு கேவலமான விஷயம் இல்ல. அதே சமயம் அது ஈஸியானதும் இல்லைன்னு சொல்றாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அரசியல்வாதிங்க எங்கிருந்தோ வரல, நம்ம சமூகத்திலிருந்து நம்ம கிட்ட வர்றவங்க தான். சோ அவங்க நம்மளோட சமகால சமூகத்தோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. சமூகத்தோட பொதுவான குணம் எப்படி இருக்கோ அதுதான் அரசியல்வாதிகளும் வெளிப்படுத்துறாங்கன்னு இந்த புத்தகம் வாதிடுது. அப்போ அரசியல்வாதிகளை மொத்தமா குறை சொல்றதுன்னா நம்ம சமூகத்தையே நம்மளையே குறை சொல்ற மாதிரிங்கிறது இவங்க கருத்து. சரி, இதுல இன்னொன்னு சொல்றாங்களே, அவங்க அனுபவிக்கிற பவர், செல்வாக்கு, இது மேல இருக்கிற பொறாமையால கூட நாம அவங்கள விமர்சிக்கிறோமா? இந்த புத்தகம் அப்படிதான் ஒரு ஆர்குமெண்ட் வைக்குது. இன்னும் ஒரு படி மேல போய் அரசியல்வாதிகளை மொத்தமா வெறுக்கிற மாதிரி காட்டிக்கிறது கூட பல சமயம் ஒரு வெளிவேஷம் தான் அப்படின்னு சொல்லுது. அவங்க பார்வையில தனிப்பட்ட முறையில பார்த்தா பெரும்பாலான மக்கள் செல்வாக்கு உள்ள அரசியல்வாதிங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கத்தான் விரும்புறாங்க. அது ஒரு கௌரவமும் நினைக்கிறாங்க. யாருக்கு அந்த வாய்ப்பு இல்லையோ அவங்க தான் சீச்சி இந்த பழம் புளிக்கும் கதை மாதிரி வெளியில அவங்கள பயங்கரமா திட்டுறாங்கன்னு ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்டையும் முன் வைக்கிறாங்க. இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. ஆக இந்த மாதிரி வெளிவேஷம் எல்லாம் விட்டுட்டு அட்லீஸ்ட் குடும்ப பாதுகாப்புக்காகவாது ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்துக்கிறது நல்லதுங்கிறது தான் இதோட அடிப்படை மெசேஜ், அப்படித்தானே? கரெக்டா சொன்னீங்க. ஒரு தற்காப்பு கலையை கத்துக்கிறதோட அதை ஒப்பிடுறாங்க. எப்படி தற்காப்பு தெரியாத ஒருத்தரை இல்ல ஒரு குடும்பத்தை ஈஸியா மத்தவங்க மதிக்க மாட்டாங்களோ, அலைக்கழிப்பாங்களோ, அதே மாதிரி அரசியல் ரீதியா ஒரு பாதுகாப்பு இல்லாத குடும்பமும் சமூகத்துல சில சவால்களை சந்திக்க நேரிடும்னு சொல்றாங்க.
குறிப்பா இன்னைக்கு நிலைமையில கவர்மெண்ட் சிஸ்டம் கிட்ட இருந்து நமக்கு தேவையானதை வாங்குறதெல்லாம் அவ்வளோ ஈஸியா இல்ல. நமக்கு ஹெல்ப் பண்ண சொந்தக்காரங்க இல்லைன்னா இந்த சமூகம் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு வட்டம். ஆனா எந்த பேக்ரவுண்டும் இல்லாத பாதுகாப்பற்ற குடும்பத்துக்கிட்ட இந்த சமூகமும் ரொம்ப சகஜமா பழக யோசிக்கும். அதனால ஏதாவது ஒரு கட்சியில உறுப்பினரா இருக்கிறது ஒரு பேசிக் ப்ரொடெக்ஷனை கொடுக்கும்னு இவங்க வாதம். இந்த புத்தகம் சொல்ற இன்னொரு ஆச்சரியமான விஷயம், பல பெரிய அரசியல் தலைவர்கள் கூட ஆரம்பத்துல அவங்க பர்சனல் பாதுகாப்புக்காக இல்ல முன்னேற்றத்துக்காக தான் கட்சிகள்ல சேர்ந்தாங்கங்கிறது. ஆமா, இது ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கிற ஒரு பிராக்டிக்கலான விஷயம்னு புத்தகம் சொல்லுது. சரி, இந்த பாதுகாப்புங்கிறத தாண்டி வேற என்னென்ன நன்மைகள் ஒரு அரசியல் கட்சியோட இணைஞ்சு இருக்கிறதுனால கிடைக்கும்னு இந்த புத்தகம் சொல்லுது? ஆமா, குடும்ப பாதுகாப்புங்கிறது முக்கியம்தான். அதை தவிர்த்து வேற என்ன பிராக்டிக்கல் பெனிஃபிட் சொல்றாங்க? நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்னு, ஒரு கட்சியில உறுப்பினரா இருக்கிறது ஒருத்தரோட சுயமதிப்பை, அதாவது செல்ஃப் வொர்த் அதிகப்படுத்தணும் சொல்றாங்க. ஒரு குரூப்போட ஒரு அமைப்போட இணைஞ்சிருக்குங்கிற ஃபீலிங் தனிநபர் தன்னம்பிக்கைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வலுப்படுத்தும். செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும்னு சொல்றாங்க. சுயமதிப்பும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்துமா? அது எப்படி? சும்மா ஒரு கட்சியில மெம்பரா இருக்கிறதுனால இது நடக்குமா? புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெரிய அமைப்போட ஒரு பார்ட்டா ஃபீல் பண்ணும்போது அந்த தனிமை உணர்வு குறையுது, ஒரு விதமான சோஷியல் ரெக்கக்னிஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரலாம். இது மனசுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும், அது தன்னம்பிக்கையா வெளிப்படும்னு சொல்றாங்க. ரெண்டாவதா, சமூகத்துல ஏமாத்துறவங்க இல்ல தேவையில்லாம வம்புக்கு வர்றவங்கெல்லாம் ஒரு அரசியல் கட்சியோட தன்னை இணைச்சுக்கிட்ட ஒருத்தரை டார்கெட் பண்ண யோசிப்பாங்கன்னு சொல்றாங்க. அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து இது ஒரு இன்டைரக்ட் ஷீல்டு மாதிரி செயல்படும். இது கொஞ்சம் நடைமுறைக்கு பொருந்துற மாதிரி தான் இருக்கு. இத தவிர கவர்மெண்ட் ஆபீஸ்ல நடக்க வேண்டிய வேலைகள், லைசென்ஸ் வாங்குறது, சர்டிபிகேட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட கொஞ்சம் ஈஸியா நடக்கணும்னு சொல்றாங்களா? ஆமா, ஒரு கட்சியில உறுப்பினரா இருக்கிறதுனால அந்த அதிகார வர்க்கத்துக்கிட்ட ஒரு விதமான ரெகக்னிஷன் இல்ல பரிச்சயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி பிராக்டிக்கல் விஷயங்கள் கொஞ்சம் சுலபமாகலாம்னு புத்தகம் சொல்லுது. அதே சமயம் நாம யாருக்கிட்டையும் வம்புக்கு போகாத வரைக்கும் குடும்பத்தோட அமைதிக்கு பெரிய பாதிப்பு வராதுன்னும், ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறது குடும்ப நிம்மதியை கெடுக்கிற மாதிரி வர பல வெளிப்பிரச்சனைகளை ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்தக்கூடிய பவர் அதுக்கு இருக்குன்னும் வாதிடுறாங்க. அதனாலதான் ஏதாச்சும் ஒரு கட்சியில சேர்றது நல்லது, தற்காப்பே சிறந்த ஆயுதம்ங்கிற கருத்தை திரும்பவும் சொல்றாங்க. சரி, இதுவரைக்கும் நாம பேசினது அரசியல் ஈடுபாட்டோட சமூக நடைமுறை பயன்கள் பத்தி. ஆனா இந்த பகுதியோட தலைப்பே அரசியலும் பாலின்பமும் இல்லையா? இங்கதான் விஷயம் ரொம்ப ஆச்சரியமாவும் ஒருவேளை கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாவும் மாறுது. இவ்ளோ நேரம் நாம பேசின பாதுகாப்பு, சுயமதிப்பு, தன்னம்பிக்கை, இதுக்கும் பாலின்பத்துக்கும் தாம்பத்திய வாழ்க்கைக்கும் என்ன தொடர்புன்னு இந்த புத்தகம் விளக்குது. இந்த லிங்க் எப்படி வேலை செய்யுது? இதுதான் இந்த புத்தக பகுதியோட மையமான ரொம்ப யுனிக்கான ஆர்குமெண்ட். புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தரோட மனசுல எந்த அளவுக்கு பாதுகாப்பு உணர்வு, சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு அவரோட பால் உணர்வு, லிபிடோ ஷார்ப்பா கூர்மையா இருக்கும். இது ஒரு நேரடி தொடர்புன்னு சொல்றாங்க. பாதுகாப்பு உணர்வு அதிகமா இருந்தா பால் உணர்வு கூர்மையா இருக்கும். சரி, இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? எப்படி பாதுகாப்பு உணர்வு பாலுணர்வு தூண்டுன்னு சொல்றாங்க? இதுக்கு பின்னால இருக்கிற லாஜிக் என்ன? புத்தகம் இதோட சைக்கலாஜிக்கல் ஆங்கிள் பாக்குது. பாதுகாப்பு உணர்வு கம்மியா இருக்கும்போது மனசு எப்பவும் ஒரு பயத்தோட, பதட்டத்தோட, எதிர்காலத்தை பத்தின கவலைகளோட இருக்கும் இல்லையா? ஆமா. இந்த மனநிலையில உடம்பும் மனசும் ரிலாக்ஸ்டா இருக்காது. பாலுணர்வுங்கிறது மன அமைதியோடையும் அந்த நிகழ்கணத்துல ஊன்றி போற தன்மையோடையும் சம்பந்தப்பட்டது. பாதுகாப்பு உணர்வு நல்லா ஆழமா இருக்கும்போது இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் குறையுது, மனசு அமைதியாகுது. அப்போ பாடி நேச்சுரலாவே பாலுணர்வுக்கு ரெடி ஆகுது. அந்த உணர்வும் தீவிரமா ஷார்ப்பா இருக்கும் சொல்றாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு மன அமைதி அதிகப்படுத்துறது தான் இதுக்கு காரணம்னு புத்தகம் இன்டைரக்டா சொல்லுது. ஓ, அப்படியா? அப்போ பாதுகாப்பு உணர்வு மன அமைதிக்கும், மன அமைதி கூர்மையான பாலுணர்வுக்கும் வழிவகுக்குது. சரி, பாலுணர்வு கூர்மையா இருந்தா அதனால என்னென்ன விளைவுகள் வரும்னு புத்தகம் சொல்லுது? பாலுணர்வு கூர்மையாவும் தீவிரமாவும் இருந்தா பாலுறவு அனுபவம் நல்லா இருக்கும், திருப்தியா இருக்கும், நீடிச்சும் இருக்கும்னு புத்தகம் சொல்லுது. அந்த மாதிரி திருப்தியான நீடித்த உறவு தம்பதிகளுக்கு இடையில் இருக்கிற நெருக்கத்தை அதிகப்படுத்தும், உறவுல வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை குறைக்கும். இது வெறும் உறவு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. நல்ல திருப்தியான பாலுணர்வு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதனால ஹெல்த் நல்லா இருக்கும், சீக்கிரம் நோய் வராது. இதோட விளைவா ஆயுட்காலம் கூட அதிகமாகலான்னு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இந்த புத்தகம் முன்வைக்குது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அப்போ இந்த புக்கு படி அந்த வரிசை எப்படி போகுது?
அரசியல் ஈடுபாடு அல்லது அதனால கிடைக்கிற பாதுகாப்பு, ஆழமான பாதுகாப்பு உணர்வு, குறைவான மன அழுத்தம், அதிக மன அமைதி, கூர்மையான பாலுணர்வு, நீடித்த திருப்தியான பாலுறவு, கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகம், பிரச்சனைகள் குறைவு, நல்ல இம்யூனிட்டி, நல்ல ஹெல்த், நீண்ட ஆயுள். இதுதான் இந்த புத்தகம் சொல்ற முழு கனெக்ஷன் இல்லையா? ஆமா, நீங்க ரொம்ப கரெக்டா தொகுத்துட்டீங்க. இதுதான் இந்த புத்தகம் முன்வைக்கிற மையமான ஆனா ரொம்ப வித்தியாசமான ஒரு வாதம். அரசியல் ஈடுபாட்ட சும்மா ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியா பார்க்காம, அதை தனிநபரோட ஆழமான பாதுகாப்பு உணர்வோட லிங்க் பண்ணி, அந்த பாதுகாப்பு உணர்வை உடல், மனசு, உறவு நலம்னு எல்லாத்துக்கூடயும் தொடர்பு படுத்துறாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, சொசைட்டில பெரிய அளவுல சொத்து, ஸ்டேட்டஸ் இல்ல பெரிய பிசினஸ் இல்லாத சாதாரண மக்கள் கூட ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில தங்களை இணைச்சுக்கிறது மூலமா இந்த பாதுகாப்பு உணர்வை பெற முடியும். அதன் மூலமா அவங்க தாம்பத்திய வாழ்க்கையிலயும் ஓவரால் ஹெல்த்லயும் கூட பாசிட்டிவான மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு இந்த புத்தகம் சொல்லுது. இது உண்மையிலேயே ஒரு புது சிந்தனை தான். நிச்சயமா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த புத்தகம் முன்வைக்குது. ஒருத்தரோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எதுவா இருந்தாலும் அரசியல் ஈடுபாடு மூலமா கிடைக்கிற பாதுகாப்பு உணர்வு இந்த நன்மைகளை தரலாங்கிறது இவங்க பார்வை. ஆனா சொல்லுங்க, இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கட்சியில சேர சொன்னாலும் எந்த கட்சியில சேரணும், எப்படிப்பட்ட கட்சியை தேர்ந்தெடுக்கணுங்கிறத பத்தியும் சில பிராக்டிக்கல் அட்வைஸ் கொடுக்கறாங்க. ஏன்னா தப்பான சாய்ஸ் நெகட்டிவ் விளைவுகளையும் தந்துடலாம் இல்லையா? அதுவும் சரிதான். எல்லா கட்சிகளும் ஒண்ணு இல்லையே. அப்போ கட்சியை தேர்ந்தெடுக்கிறதுல என்னென்ன விஷயங்களை கவனிக்க சொல்றாங்க? நல்ல கட்சியா பார்த்து சேரணுமா? ஆமா, முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற கட்சிகள்ல கம்பேரிட்டிவ்லி நல்ல கொள்கைகளையும் நல்ல ட்ராக் ரெக்கார்டையும் வச்சிருக்கிற கட்சியா பார்த்து சேர சொல்றாங்க. சும்மா வாய்ப்பேச்ச நம்பாம சேரத்துக்கு முன்னாடி அந்த கட்சியோட கொள்கை அறிக்கை, மேனிஃபெஸ்டோ, அதோட பழைய செயல்பாடுகள் இதையெல்லாம் படிச்சு பார்க்க சொல்றாங்க. ரொம்ப முக்கியமா உங்க மனசாட்சிக்கும் உங்களோட அடிப்படை நம்பிக்கைக்கும் டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு கட்சியை தவிர்க்கணும்னு சொல்றாங்க. கொள்கை மட்டும் போதுமா? இல்ல கட்சியில இருக்கிற ஆட்களையும் கவனிக்கணுமா? அதையும் சொல்றாங்க. கொள்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கட்சியில பொதுவா இருக்கிற மெம்பர்ஸோட நடத்தை, அவங்களோட அப்ரோச், அவங்க சமூகத்துல பழகுற விதம் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு சேர சொல்றாங்க. ஏன்னா நீங்க அந்த குரூப்போட ஒரு அங்கமா மாறப் போறீங்க. அவங்களோட ஜெனரல் கல்ச்சர் உங்களுக்கு ஒத்து வரலைன்னா அங்க நீடிக்க முடியாது. அதுவே ஒரு மென்டல் பிரஷருக்கு காரணமாயிடும். ஏன் இவ்ளோ கவனமா இருக்க சொல்றாங்க? ஒரு கட்சியில சேர்ந்து பிடிக்கலைன்னா வேற கட்சிக்கு மாறிடலாமே. அப்படி அடிக்கடி கட்சி மாறுறத இந்த புத்தகம் என்கரேஜ் பண்ணல. ஒரு தடவை ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து மெம்பர் ஆயிட்டா முடிஞ்ச வர அதுலயே இருக்கிறதா நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அடிக்கடி கட்சி மாறுறவங்களுக்கு சமூகத்துல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. அவங்கள யாரும் நம்பகமானவங்களா பார்க்க மாட்டாங்க. அதனால எந்த கட்சியை செலக்ட் பண்றோங்கிறத ஆரம்பத்திலேயே பொறுமையா யோசிச்சு ஒரே தடவையா முடிவு செய்யணும்னு இந்த புத்தகம் வலியுறுத்துது. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு அப்புறம் வருத்தத்தை கொடுக்கலாம். ஆஹா, ஓவராலா பார்த்தா தந்த்ரா வழியில் தாம்பத்தியம் புத்தகத்தோட இந்த பகுதி அரசியல் ஈடுபாட்ட ஒரு தனிநபரோடையும் அவரோட குடும்பத்தோட பாதுகாப்புக்கான ரொம்ப முக்கியமான ஒரு டூலா பார்த்துக்குது. இது வெறும் சோஷியல் பாதுகாப்பு மட்டும் இல்ல, ஒரு சைக்கலாஜிக்கல் பாதுகாப்பும் கூட. ஆமா, அதுதான் இதோட சாரம். அந்த சைக்கலாஜிக்கல் பாதுகாப்பு உணர்வு தான் ஒருத்தரோட சுயமதிப்பையும் தன்னம்பிக்கையும் உயர்த்தி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு அதோட விளைவா பாலுணர்வை கூர்மையாக்குது. இந்த கூர்மையான பாலுணர்வு திருப்தியான தாம்பத்தியத்துக்கும் அதன் மூலமா ஓவரால் பிசிக்கல் மென்டல் ஹெல்த்துக்கும் நீண்ட ஆயுளுக்கும் கூட வழிவகுக்குங்கிறது தான் இந்த புத்தகம் முன்வைக்கிற ஒரு முழுமையான ஆனா கொஞ்சம் வித்தியாசமான பார்வை. இதை நாம இந்த புத்தகத்தோட ஒரு ஸ்பெசிபிக் ஆங்கிளா புரிஞ்சுக்கணும். இது எல்லாரும் ஏத்துக்கிற ஒரு பொதுவான கருத்தா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த அலசல்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போற முக்கியமான மெசேஜ் இதுவா இருக்கலாம். நம்மளோட சமூக வாழ்க்கை, நம்ம பாதுகாப்பு உணர்வு, நம்ம மனநிலை இதெல்லாம் நம்ம நினைக்கிறத விட ஆழமா நம்ம அந்தரங்க வாழ்க்கையோடையும் உறவுகளோட தன்மையோடையும் பின்னி பிணைஞ்சிருக்கலாம். இந்த புத்தகம் அரசியல் ஈடுபாட்ட அந்த பாதுகாப்பு உணர்வை பெறுவதற்கான ஒரு வழியா முன்வைக்குது. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம இன்னைக்கு அலசின இந்த புத்தகத்தோட கருத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்க பாதுகாப்பு உணர்வுக்கும் அது எது மூலமா கிடைச்சாலும் சரி, அரசியல், பொருளாதாரம், உறவுகள், நம்பிக்கை எதுவா வேணா இருக்கலாம், உங்க நெருக்கமான உறவுகளோட தன்மைக்கும் குறிப்பா உங்க தாம்பத்திய வாழ்க்கைக்கும் இடையில உள்ள தொடர்பு பத்தி நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? பாதுகாப்பு உணர்வுங்கிறது இந்த புத்தகம் சொல்ற மாதிரி அரசியல் சார்ந்ததா மட்டுமா இருக்கணுமா, இல்ல வேற விதமான சமூக, பொருளாதார இல்ல எமோஷனல் காரணிகள் கூட இதே மாதிரி பாதுகாப்பு உணர்வையும் அதனால வரக்கூடிய இந்த புத்தகம் சொல்ற விளைவுகளையும் ஒருத்தர் வாழ்க்கையில ஏற்படுத்த முடியுமா? இதை நீங்க தனிப்பட்ட முறையில சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. இந்த பார்வைய எங்களோட சேர்ந்து ஆராய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த அலசலில் சந்திப்போம்.